இந்த கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்ததுங்க. நேற்று மார்க்கெட் போகையில் கண்ணில் பட்டது. ஒரு கூறு 50 ரூபான்னு சொல்லிட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இதில் மொத்தம் 8 பீசஸ் இருந்தது. அதை அப்படியே கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். இது பாறை மீன் கருவாடுங்க. இது எப்பவும் போல் நம்ம நார்மலாக கருவாட்டு குழம்பு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் முட்டை உடச்சி ஊற்றி தான் வைக்க போகிறேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை பொரிஞ்சதும் நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து கூடவே உப்பு சேர்த்து விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அப்புறமா இதுக்கு தேவையான மசாலாஸ் மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு வந்து ஆல்ரெடி நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். கருவாடில் கொஞ்சம் உப்பு இருக்கும் இல்லையா, அது மட்டும் பார்த்து சேர்த்துக்கிறணும். இப்போ கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சு வரும் பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்ம கருவாடு துண்டுகளை சேர்த்து விட்டுடலாம். அப்படியே ஒவ்வொரு முட்டைகளையும் தனித்தனியாக உடச்சி ஊற்றி சேர்த்து விட்டுருக்கேங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சு இறக்கணும்னு வைங்களேன். கமன்னு முட்டை உடச்சி ஊற்றின கருவாடு குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும்.